ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் சாதம் என்னுடைய ஸ்டைலில் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அரிசியும் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அரிசி பருப்பு நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் வரட்டும். சாம்பார் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துக்கலாம். நான் வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேறு எதனா காய் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் அதெல்லாம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 வெந்தயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தில் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, வாசனை நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுலி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். சீக்கிரமாக வதங்கும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்து வதக்குறேன். அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா காய்கறிகள், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி மாங்காய், இது மாதிரி எந்த காய் வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் சேர்க்கறதுனா மட்டும் கடைசியாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சாம்பார் பவுடர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அப்படியும் போட்டுக்கலாம். நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் சாதாரணமாக எல்லா குழம்புக்கும் போடும் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அதை தான் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இது காயெலாம் வேகணும் இல்லையா, அதுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். இப்போது நம்ம அரிசி பருப்பு வெந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் இந்த அரிசி பருப்பு வெந்திருக்கு இல்லையா, அதை நல்லா மசிச்சியும் விட்டுக்கலாம். கரண்டி வச்சே நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு காயெலாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச குழம்ப இந்த சாப்பாடோடையே சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆற இறுக்கிட்டே வரும், நல்லா டைட் ஆகிடும், அல்வா மாதிரி. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போது சாப்பாடுலாம் வேக வச்சோம் இல்லையா, அதுக்கு நான் உப்பு சேர்க்கல, அதனால் கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து கொதி வரும்போது கடைசியாக நான் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடைசியாக இந்த கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க.
செம்ம சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.